குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அடிக்கடிக்கு இந்த ஓஐ சார்ட்டை பாருங்கன்னு சொல்கிறீங்களே, ஓஐ சார்ட்டில் நாங்கள் என்ன பார்க்குறது? அவர் கேட்குறத பார்த்தா அவர் டோட்டலாக இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வராருன்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் போல் இருக்குது. என்ன கேட்டிருக்காருன்னா, இப்போ மார்க்கெட்டு மேலே போகுது இல்லை கீழே வருது, இது மேலே போகுது இல்லை கீழே வருதுன்னு நீங்கள் எப்படி அதை ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க? ஏன்னா எல்லாருமே லைவில் தான் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இது மேலே போகும், நீங்கள் கரெக்டாக அங்கே போய் ஒரு ரெட் கலரில் கோடு போடுறீங்க, கீழே ஒரு ப்ளூ லைன் போடுறீங்க. இதை கேட்டால் சப்போர்ட்டுன்றீங்க, ரெட்டாக இருக்கிறத ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறீங்க. இது அது வரைக்கும் தான் போகும், அதுக்கப்புறம் அதை டச் பண்ணி இறங்கும்னு நீங்கள் எப்படி அதை ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் கேட்குற கொஸ்டின் நியாயமான கொஸ்டின் தான். இது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க, மார்க்கெட்டில் ரொம்ப நாள் இருக்கவங்களுக்குலாம் ஈஸியாக தெரியும். இவர் புதுசாக இப்போ தான் உள்ளே வராரு, அதனால் அவருக்கு ஒரு பெரிய டவுட்டு. அந்த டவுட்டை நம்ம இந்த ஆடியோவில் கிளியர் பண்ணலாம். ஒரு பிக் பிளேயர் மார்க்கெட்டில் 2 பேர் இருக்காங்க. யாருன்னா டிஐஸும் எஃப்ஐஸும். இவங்க 2 பேரோட பையிங் அண்ட் செல்லிங்கை பொறுத்து தான் மார்க்கெட் ஏறுறது இறங்குறது. அதிகப்படியாக இப்படி தான் நடக்கும். ப்ரொமோட்டர்ஸு அப்புறம் சில பெரிய ஆளுங்களும் இருக்காங்க. பட் மார்க்கெட்டை அசைச்சு பார்க்கக்கூடிய தைரியம் உள்ளவங்க இவங்க 2 பேர் மட்டும்தான், எஃப்ஐஸும் டிஐஸும் தான். ஸோ அப்படி மார்க்கெட்டு மேலே போதா இல்லை கீழே வருதா அப்படின்றது இந்த டேட்டா அதாவது அந்த டேட்டானா ஆப்ஷன் செயின். ஒரு நிஃப்டி 50ல் ஒரு இண்டெக்ஸில் எஃப்என்டோவில் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இந்த ஆப்ஷன் செயின் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதில் போயிட்டு நம்ம பார்க்கணும். அதாவது அந்தந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எப்படி ப்ரீமியம் பில்டப் ஆகுது, ஓஐனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பில்டப் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத பார்க்கணும். கால் சைடில் இருந்தால் அதை ரெசிஸ்டண்ட்டாக சொல்லுவாங்க, புட் சைடில் இருந்தால் அதை சப்போர்ட்டாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் பேசிக்கான கான்செப்ட். அப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓஐனா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பல வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த வாங்கி வச்ச அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிற ப்ரீமியம்லாம் அதோட ஆப்ஷனோட கான்ட்ராக்ட் இன்னமும் க்ளோஸ் பண்ணாமையே வச்சுருப்பாங்க. அதாவது வாங்குறவங்க அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஷேரை வாங்கிட்டு அதை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. க்ளோஸ் பண்ணால் ஒரு கான்ட்ராக்டோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். செல் பண்ணிட்டா வாங்கினா ஒரு ஓப்பன் கான்ட்ராக்டோட ஒரு எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அப்போது இது மாதிரி இந்த கான்ட்ராக்டை அதிகப்படியாக வாங்குகிறாங்கல்ல, அப்போது ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகப்படியாக வாங்கும் போது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிற ஓஐ அதிகமாக வரும். அந்த லெவலில் தான் பிக் மணி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பேர் பிக் மணி இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம அது கால் சைடில் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் அதை ரெசிஸ்டண்ட்டுன்னு சொல்கிறோம். இதுவே ஓஐ அதிகப்படியாக புட் சைடில், அதாவது புட் சைடுனா பிஇ சைடில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதை சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சிடுச்சா? ஒரு கால் சைடில் ஓஐ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஓஐனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதை ரெசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. இதுவே ஒரு புட் சைடு பிஇ சைடில் ஓஐ இன்க்ரீஸ் பில்டப் ஆகிட்டே இருக்குன்னா அதை சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓஐ அதிகமாக இருந்தால் அதை பிக் மணி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஓஐ குறைஞ்சிக்கிட்டே இருந்தால் அதுக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்கக்கூடாது. அதாவது அங்கே இருக்கிற கான்ட்ராக்டோட எண்ணிக்கை செல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னா செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். நம்ம எத்தனை வாட்டி இந்த நிஃப்டி 50 ஆப்ஷன் செயினில் பார்க்குறோம், ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்கும்போது அது பக்கத்தில் இருக்க அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் என்ன ஆகுது, பில்டப் ஆகிட்டே இருக்குது. இப்போ மார்க்கெட்டு 26,160 இருக்குதுன்னு வச்சிங்களேன். அப்போது 26,200 போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ரெசிஸ்டண்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்.
26,250 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 26,300 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் சைடு கால் சைடில் இன்க்ரீஸ் ஆகிறத தான் நம்ம ரெசிஸ்டன்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆப்ஷன் செயினில் இந்த 2 விஷயந்தான் இருக்குது. அந்த 2 விஷயத்தில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, கால் ஆப்ஷன், அதாவது சிஇ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சிஇ தான் கால் ஆப்ஷன்ஸ் அதுக்கு பேர். மார்க்கெட் கீழே வரணும்னு நினைக்கிறவங்க ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் போய் ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணிப்பாங்க. இப்போது இன்றைக்கி ஒரு உதாரணம், இன்றைக்கி 26,200 போகுதுன்னா அந்த இடம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருந்தால் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே போய் ஒரு புட் ஆப்ஷனை வாங்கி வச்சுப்பாங்க. மார்க்கெட் அங்கேருந்து கீழே தான் வரும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி வாங்குவாங்க. அவங்க நினச்ச மாதிரி மார்க்கெட் கீழே வந்தால் அவங்களுக்கு ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகும். இல்லை ஆப்போசிட்டில் நடந்தால் அவங்களுக்கு லாஸஸ் தான் வரும். இதுதான் கால் ஆப்ஷனில் நிஃப்டி அந்த ஆப்ஷன் செயினில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷனுக்கான விதிமுறை. மார்க்கெட் இறங்கும்னு நினச்சா ரெசிஸ்டண்ட்டில் போய் புட் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க. இது கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து ஃபர்தராக மேலே போகும் அப்படின்னு நினைக்கிறவங்க சப்போர்ட் ஜோன் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க. புட் ஆப்ஷனை பை பண்ணால் மார்க்கெட்டு சப்போர்ட்லேருந்து மேலே போகுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அங்கே போய் வாங்குகிறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கால் ஆப்ஷனில், அதாவது ஆப்ஷன் செயினில் கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் அப்படின்ற ஒரு டீட்டெயில். இதில் ரூல் இருக்குது, சில ரூலெல்லாம் இருக்குது. ரூல் 1 அப்படி என்னென்னா, ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஸ்ட்ராங்கான லெவல் எங்கே இருக்குது அப்படின்றத, இது எல்லாமே நம்ம கண்கூட தான் பார்க்க போகிறோம், நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஓஐ பிரகாரம் தான் நடக்குமான்னு அப்படி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அதிகப்படியான டைம் எக்ஸ்பைரி டேயில் தான் அதிகப்படியாக இந்த மாதிரி நடக்கும். நல்ல நியூஸ் ஃப்ளோ இருக்கும்போது, ஒரு பேட் நியூஸ் இருக்கும்போது, மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கும்போது இந்த ஓஐ எல்லாம் வேலைக்கே ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு பேட் நியூஸ், ஒரு வாரு, ஒரு இந்த இப்போ இந்த கொரோனா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட் நியூஸு, ஒரு நல்ல நியூஸு, ஒரு ஸ்ட்ராங்கான நியூஸு, ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தமான நியூஸு, ஒரு பட்ஜெட்டு, ஒரு எலெக்ஷனு, அந்த மாதிரி ஸ்டேஜிலலாம் இந்த ஓஐ ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்கள் அங்கே போய் ஓஐயில் இவ்வளோ ரெசிஸ்டன்ட் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, மார்க்கெட் இதுக்கு மேலே போகாதுன்னு நினச்சி போய் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பெரிய லாஸ் வரும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்போது மார்க்கெட்டோட அந்த டெக்னிக்கல் எப்படி இருக்குது, மார்க்கெட்டில் என்ன மாதிரி சிச்சுவேஷன் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ளே பண்ணணும். இது எப்போ இந்த சார்ட் இதெல்லாம் எப்போ, அதாவது மார்க்கெட்டில் எந்த ஒரு நியூஸுமே கிடையாது, மார்க்கெட் நார்மலாக தான் இருக்குது. அதுக்கு பெரிய அளவு நெகட்டிவ் நியூஸும் இல்லை, பெரிய லெவலில் பாசிட்டிவ் நியூஸும் இல்லை. அப்படின்னும் போது இந்த ஓஐ தான் செக் பண்ணுவாங்க. அதுவும் எக்ஸ்பைரி டேயில் 2 மணிக்கு மேலே, 2:30 மணிக்கு மேலே இந்த ஓஐ ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் அவுட் ஆகும். சில நேரத்தில் அது 9:30லேருந்தே அந்த ஓஐ பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் பல நேரத்தில் அந்த 1 மணிலேருந்து 2லேருந்து 3 வரையும் தான் ஓஐ சார்ட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அந்த ரெசிஸ்டண்ட்டை கட் பண்ணவே மாட்டாங்க, இல்லைன்னா அந்த சப்போர்ட்டை உடைக்காது. அந்த மாதிரி நேரத்தில் தான் பார்க்கணும். அதில் கால் சைடில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா, கால் சைடில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தால் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் அப்படின்னு பேர். அதாவது நான் நேற்று ஒரு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் போடும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா, நிஃப்டி 50 ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்கும். கேப் அப் ஓப்பனிங் கிடைச்சாலும் அந்த ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணிவிட்டு அது கீழே தான் வரும் அப்படின்றத நான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் சொன்னேன். கம்மிங் மண்டே, அதான் நேற்று தான் சொன்னேன். ஆனால் அவன் ஓப்பன் ஆகிட்டு துளி கூட இறங்கவே இல்லை, சல்லுன்னு மேலே போயிட்டான். ஏன்னா மார்க்கெட்டில் ஐடி செக்டாரில் இருக்க ஷேர்ஸ் எல்லாம் பலமான ஏற்றம், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ். ஏன்னா அவன் 9:15க்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைச்ச உடனே கீழெல்லாம் வரல, மேலே போக ஆரம்பிச்சிட்டான். அப்போ என்ன ஆகுதுன்னா, என்ன தான் ஹையஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு கால் சைடில் இருந்தாலும் மார்க்கெட் அதை உடைக்குது.
அந்த உதாரணம் தான் நேற்று நடந்தது. அதை தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன். என்னதான் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் இருந்தாலும் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி, இன்ஃபோசிஸ்லாம் பெரிய ஆள், டிசிஎஸ் பெரிய ஆள், ஹெச்டிஎஃப்சி பெரிய பேங்க்கு, ஐசிசி பெரிய பேங்க்கு, ரிலையன்ஸு பெரிய ஜாம்பவான், இந்த 5 ஸ்டாக்ஸும் நிஃப்டி 50ல் இருக்குது. இவனுக்கு 5 பேருமே ஓப்பன் ஆகும்போது சல்லுன்னு மேலே போனால் அப்போ என்ன ஆகும்னா இந்த ரெசிஸ்டண்ட்லாம் டமால் டிமில் உடையும். ஏன்னா வெயிட்டு அதிகமாக இருக்குது. அப்போ இவங்க ஏறும் போது இந்த ரெசிஸ்டண்ட்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் நியூஸ் ஃப்ளோ டைமில் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கும் போதெல்லாம் இந்த ஓஐ வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதே மாதிரி புட் சைடில் போனீங்கன்னா ஹையஸ்ட்டு ஓஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? எது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் எப்படி பார்க்கணும், எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும், இந்த ஓஐ சார்ட்னா என்ன, இதில் என்ன நடக்குது, இதில் நம்ம எப்படி இதை ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போதா கீழே போதா அப்படின்றத பார்க்கலான்னு இப்போ உங்களுக்கு ஒரு 50% புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் 50% புரிஞ்சிருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, எப்போவுமே தெரட்டிக்கலாக படிக்கிறத விட லைவாக எக்ஸாம்பிளோட கண்ணுக்கு விஷுவலாக பார்க்குற எக்ஸாம்பிள்ஸ் தான் ஈஸியாக மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இன்றைக்கி போய் பாருங்கள், 9:15 ஓப்பன் ஆகும் மார்க்கெட்டு. அந்த ஆப்ஷன் செயின் அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குதுன்னு பாருங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த ஓஐ சைடில் எப்படி அது டிக்ரீஸ் ஆகுது, எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, எதில் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, கால் சைடில் ஆகுதா புட் சைடில் ஆகுதா அப்படின்றத நீங்கள் கண்கூடாக பாருங்கள். இன்றைக்கி ட்ரேடே பண்ணாதீங்க. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு லெவல் போனதுக்கப்புறம் அது ஏன் அங்கேருந்து இறங்குதுன்றதை நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்போது அது இறங்குற இடத்துல அங்கே ரெசிஸ்டண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இல்லை சப்போர்ட் வந்துடுது, சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் ஏன்டா அது இங்கேருந்து திரும்பிச்சின்றதை ஓஐ ஷீட்டில் போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு 100% புரியும். ஏன்னா தெரட்டிக்கலாகவும் சொல்லியாச்சு, நீங்கள் விஷுவலாக உங்கள் கண்ணாலேயும் பார்த்துட்டீங்க. அப்போது இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கான ஒரு நாலேஜை கொடுக்கும். ஒரு நாள் பார்த்தா 2 நாள் பார்த்தாலாம் இருக்காது. இதை கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் 1 மாதம் 2 மாதம் பார்த்தீங்கன்னா ஓஐ சார்ட்டில் உங்களை மிஞ்சறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க பார்க்குறதுல. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுறீங்க. அதனால தான் சொல்கிறது, நீங்கள் ஒரு விஷுவலாக இதை ரியலைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் என்ன தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொன்னாலும் அது வந்து வெறும் தியரட்டிக்கல் தான். தியரட்டிக்கல் எப்போவுமே படித்தா 0.5% தான் புரியும், 150% தான் புரியும். நீங்கள் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் படிக்கிறாங்கல்ல, எல்லாருமே நல்லா தான் படிப்பாங்க. ஆனால் அந்த படிக்கிற விஷயத்தை எழுதி பார்க்குறான் பார்த்தீங்களா, அவன் தான் 100க்கு மேலே வருவான். இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருந்து தான் இப்போ எப்படியோ ஒரு ஃபேமிலி மேனாக வந்திருப்போம். அப்போது நம்மளோட அந்த பழைய ப்ராக்டிஸ் தான் இதுலேயும் பண்ணணும். நீங்கள் விஷுவலாக பாருங்கள், அப்போ தான் புரியும். அதுக்காக சொல்கிறேன். இப்போது கால் ஆப்ஷனில் ஓஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்ட்ரைக்கு ஒரு உதாரணத்துக்கு 22,100 இருக்குது. அதில் ஓஐ வந்து 50 லட்சம் இருக்குது. 22,200 1.2 crore இருக்குது. இங்கே தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. அப்போது 22,100 50 லட்சம் தான் இருக்குது. 22,200 1.2 crore இருக்குது. 22,300 70 லட்சம் இருக்குது. இதில் ஹையஸ்ட்டாக இருக்கிறது எது? 22,200. அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட் அப்படின்னு பேர். ஸோ அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட்டில் இருக்கவங்க ரெசிஸ்டன்ட் சைடில் இருந்து இது இங்கேருந்து இறங்கும் அப்படின்றத ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. அதனால தான் அது ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 22,200 அப்படின்றாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட். அதே மாதிரி புட் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் போனால் எக்ஸாம்பிள் 21,900 60 லட்சம் பேர் இருக்காங்க ஓஐயில். 21,800 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அங்கே இருக்குது. 21,700 80 லட்சம் தான் இருக்குது. அப்போ இதில் எது ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? 21,800. ஸோ மார்க்கெட்டில் அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, 21,800 வந்தால்
மார்க்கெட் அங்கேருந்து பவுன்ஸ் ஆகும், அதாவது அங்கேருந்து மேலே போகும் அப்படின்றத நினைக்கிறாங்க. அப்போது இந்த 21,800 தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சிடுச்சா? ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு எப்படி பார்க்குறது, ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் எப்படி பார்க்குறது அப்படின்றது நம்மளே ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணணும். அதாவது மார்க்கெட் இப்போது இன்றைக்கி ட்ரேட் ஆகிறது 26,166ன்னா இதுக்கு எங்கே ரெசிஸ்டண்ட் இருக்குது நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அப்போ பார்த்தா 26,200 இருக்கும். அதை விட ஸ்ட்ராங்காக எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம ஓஏ சார்ட்டை பார்த்துட்டு, இதுதான் ஹையஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, இது இங்கே வந்தால் நம்ம ஒரு புட் ஆப்ஷனை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். அதை செயல்படுத்தியும் பார்க்கணும். நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணால் தான் அதோட ரிசல்ட்டு நமக்கு தெரியும். ஓகேவா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டதுக்கான விளக்கம். ஓஏ எப்படி பார்க்குறது, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட், எப்படி ஸ்ட்ராங் சப்போர்ட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ஓஐயில் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் மேலே போக போக இன்க்ரீஸ் ஆகும். அதை ஸ்ட்ராங் புல்லிஷ் டைமில் அந்த ஓஐலாம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஓஐ டவுன் வரும்போது புட் சைடில் இருக்கிறதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அது ஸ்ட்ராங் செல்லிங் பியரிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஐ டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது, இல்லைன்னா ட்ரெண்டு வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நீங்கள் கேட்டதுக்கான விளக்கம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த கேள்வி கேட்கும் போதே தெரியுது நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் தான் அப்படின்ட்டு. இதை நான் சொன்னதை நீங்கள் இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள். அந்த ஓஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு ஒரு 1 ஹவர் ரன் ஆகட்டும். ரன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்குற இடமும் பாருங்கள், மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ஏறுற இடத்தையும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இதுதான் அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இல்லை இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி வேறு ஏதாவது, அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் யூடியூப்பில் கமெண்டில் போடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.